கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவபாதை ஊழியங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ஜீவ வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனன்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சோதனை சகிக்கிற மனுஷங்களா இருக்கணும். நமக்கு வருகிற துன்பங்கள், பாடுகள், நோய்கள்ல பொறுமையா ஏசப்பாவை சார்ந்து நம்ம வாழும்போது நம்ம பாக்கியவானா இருப்போம். அடுத்த அடிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனென்று விளம்பின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான். ஏசப்பாவை நம்ம குறித்து உத்தமன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை ஏசப்பா நமக்கு கொடுக்கணும். அதாவது இதற்கான ஒரு நபரை பார்க்கலாம். ஏசப்பாவே சாட்சி கொடுத்த ஒரு நபர் யோபியின் சரித்திரம் 1 அதிகாரம் 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த வசனத்துல ஏசப்பாவே கர்த்தரே வந்துட்டு யோபுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்காங்க, உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மளை குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு உண்டான ஜீவகிரத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே அவர் வந்துட்டு நமக்கு தருவாங்க. இந்த வார்த்தையை கூட ஏசப்பா அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.